டிஎன்பிஎஸ்சி ஒரு புது முயற்சியை மேற்கொண்டிருக்காங்க. அது பலனளிக்குமா என்ற ஒரு கேள்வியையும் நாம எழுப்ப வேண்டியிருக்கு. அது என்ன மாற்றம், என்ன முயற்சி அப்படின்னா, ஏற்கனவே காலி பணியிடங்களை எப்படி வாங்குவாங்க கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் கிட்ட இருந்து அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சியிலிருந்து ஒரு கடிதம் எழுதப்படும் அந்த துறைக்கு. அந்த கடிதத்தை அந்த துறையுடைய தலைவர் வாங்கிட்டு அதில் என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத கேட்டு தான் அந்த கடிதம் எழுதப்படும். அதற்கு பிறகு மீண்டும் இவ்வளவு வேக்கன்சி இருக்குது அப்படின்ற கடிதம் டிஎன்பிஎஸ்சிக்கு அந்த துறை தரப்புலேருந்து எழுதப்படும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பள்ளிக்கல்வித்துறை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே இருக்க ஜூனியர் அசிஸ்டன்ட் பணியிடங்கள் இவ்வளவு இருக்குது என்ற அந்த தகவல் பள்ளிக்கல்வித்துறை தரப்பிலிருந்து கடிதமாக எழுதப்படும். இப்படியான அந்த கடித போக்குவரத்து மூலமாக அந்த பணியிடங்கள்லாம் எவ்வளவு இருக்குது என்பதெல்லாம் சேர்த்து ஒருங்கிணைக்கப்படும். இப்படி தான் இந்த காலி பணியிடங்கள் எவ்வளவு இருக்குது அப்படின்ற கன்சாலிடேட் பண்ற அந்த பணிகள் என்பது டிஎன்பிஎஸ்சியால மேற்கொள்ளப்படும். இப்போ இதுல என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, இந்த காலி இடங்களை சமர்ப்பிக்கிறதுக்கு ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மை டிஎன்பிஎஸ்சி உருவாக்கியிருக்காங்க. அந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மோட ஐடி பாஸ்வேர்ட் ஒவ்வொரு துறைக்கும் தனித்தனியாக ஐடி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி அது அந்த துறையிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. ஸோ ஒருவேளை ஒரு வேக்கன்சி உருவாச்சு அப்படின்னா உடனடியாக இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் அவங்களால அப்லோட் பண்ணிட முடியும். ஸோ அது அப்லோட் ஆன உடனே இமீடியட்டாக அது டிஎன்பிஎஸ்சிக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த வகையில் ஒரு டிஜிட்டலைசேஷனாக இந்த காலி பணியிடங்கள் ஒப்படைப்பு என்பது மாற்றப்பட்டிருக்கிறதுனால கலந்தாய்வு வரைக்குமே அந்த கூடுதலாக பணியிடங்கள் அதிகரிக்கிற பட்சத்தில் அது அந்த கலந்தாய்வோடு சேர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கு என்று டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதனால் வேக்கன்சிஸ் உடனுக்குடன் அதிகரிக்கிறதுக்கும் அந்த தேர்வுலையே அப்டேட் ஆகிறதுக்குமான வாய்ப்பு உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதில் நம்ம பலனளிக்குமா அப்படின்ற கேள்வி ஏன் எழுப்புகிறோம் அப்படின்னா, நிறைய பல்வேறு துறைகள்லேருந்து பணியிடங்கள் டிஎன்பிஎஸ்சி மூலமாகவே நிரப்பப்படும் அப்படின்ற அறிவிப்பு வெளியாகி பல ஆண்டுகள் ஆகிடுச்சு. அந்த அறிவிப்பு வந்ததுலேருந்து டிஎன்பிஎஸ்சியோட வேக்கன்சிஸ் பல மடங்கு உயரும் என்ற எதிர்பார்ப்பு தேர்வர்கள் மத்தியில் எழுந்தது. ஆனால் அந்த அளவுக்கு அதிகரிக்கலை என்பது தேர்வர்களோட புகாராக இருக்குது. ஆனால் டிஎன்பிஎஸ்சி தரப்பிலிருந்து உடனுக்குடன் அந்த தேர்வு நடத்தப்படுறதுனால அந்த எண்ணிக்கை உயர்வது தெரியாமல் இருக்குது அப்படின்ற விளக்கத்தை டிஎன்பிஎஸ்சி தரப்பிலிருந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் உருவாக்கம் மூலமாக உடனடியாக அந்த காலி பணியிடங்கள் அதிகரிக்கிறதன் மூலமாக ஒவ்வொரு தேர்வுக்குமான பணியிடங்கள் அதிகமாகுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. அது நடக்கும் என்ற ஒரு விளக்கத்தையும் டிஎன்பிஎஸ்சி தரப்பிலிருந்து நமக்கு சொல்கிறாங்க.